அதாவது அப்ப நீங்க ஏன் எதுக்காக ஒரு சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க? அப்ப ஏமாத்து வேலையா நீங்க பண்ணீங்க? இந்த விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மேல கேஸ், அந்த கேசஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அதையும் நீங்க செய்யவே இல்ல. அப்ப வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது வந்து பெரிய சாணக்கிய தனம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை போற்றி புகழ்வீர்கள். ஆனா அதே சமயத்தில் நியாயமான ஒரு போராட்டத்திற்கு கலர் என்ன கொடுக்குறீங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு காரணமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி சேர்றதுக்கு முடியும்? 3 வருஷம் ஒண்ணுமே கண்டுக்காம விட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இன்னும் நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த கொச்சைப்படுத்துற மாதிரி ரொம்ப கேவலமாக செய்யற மாதிரி ட்ரோன்ஸ் அது மூலமாக ஜாயிண்ட்ஸ் இந்த விவசாயிகள் அவங்களாம் நமக்கு அரிசியும் கோதுமையை நமக்கு கொடுக்கின்றவர்கள் அதெல்லாம் இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது யோசிக்காம அவங்கள வந்து ஒரு பெரிய தீவிரவாதி போலவும் தேச விரோதிகள் போலவும் சித்தரிச்சு அவங்கள தடுத்து நிறுத்துறதுங்கிறது வந்தா என்ன? லெட் தம் கம் டு டெல்லி. ஏன் சார் நீங்க வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு நீங்க ஒத்துட்டீங்க? ஏன் சார் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்னு ஒண்ணு நீங்க கொடுக்க சொன்னீங்க? நாங்க உங்க மேல இருக்கிற கேசஸ் வித்ட்ரா பண்ண ப்ராமிஸ் பண்ண ஏன் சார்? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா உடனே நோ அவங்கள அரசாங்கம் அப்படிதான் சொல்லும். அதெல்லாம் சில சமயத்தில் பிராக்டிகலா முடியாததா இருக்கும் அப்படின்னா என்ன முடியாது? மழை இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி அதை செய்யணும். அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு அவர்கள் தீவிரவாதிகள் அதாவது பயங்கரவாதிகள் தேச விரோதிகள் மாதிரி அவங்கள கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது இது வந்து ரொம்ப தவறான. எதுக்கு ஆன்மீகம் வேறு அரசியல் என்பது வேறு. இதையும் அதையும் மிங்கிள் பண்ணாதீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு இறை பக்தி உண்டு. ஆனால் அது பொது வாழ்க்கையில அதை வந்து நான் கொண்டு நிறுத்துவது என்பது தவறு. நம்முடைய பொது வாழ்க்கை என்பது பொதுமக்களுடைய நன்மைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் இதை சரி பண்றதுக்கு தான் நம்முடைய முயற்சிகள் இருக்குமே அல்லாமல் அதை தாண்டி நான் வந்து அந்த கோயிலை திறப்பேன் இந்த கோயிலை திறப்பேன் எல்லாத்துக்கும் நானே போய் ஆரத்தி எடுப்பேன் மங்கள ஆரத்தி சொல்லி அந்த பூஜைகள்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றதே நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பெரிய கோயிலை கட்டினாங்கன்னா அது திறந்து வைக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வர சொல்றது கூட ஆயிடுமோன்னு நான் கவலைப்படுறேன். இதெல்லாம் வணக்கம் நண்பர்களே. விவசாயிகள் போராட்டம் எந்த அளவுக்கு திரு மோடியின் வெற்றியை பாதிக்கும், எந்த அளவுக்கு தாக்கத்தை இது ஏற்படுத்தும், இதை பற்றி பேசுவதற்காக பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் ராமசுப்ரமணியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியன். வணக்கம் மிஸ்டர் நிஜந்தன். விவசாயிகள் பேரணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது வருகின்ற மக்களவை தேர்தலில் திரு மோடியின் வெற்றியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பாதிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னா 2020 இந்த ப்ரொடெஸ்ட் என்பது ஆரம்பிச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. சில ஃபார்மர்ஸ் எஜிடேட்டிங் ஃபார்மர்ஸ் ஹவ் பீன் கிரஷ்ட் அண்டர் டிராக்டர். இதெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய தேச விரோத கும்பல் மாதிரியும் சித்தரிச்சு அதை தான் அப்படிதான் செஞ்சாங்க. 2021 இந்த 3 விவசாய சட்டங்களும் வித்ட்ரா பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப சில உறுதிமொழிகள்லாம் தந்தாங்க. என்னன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது எல்லா கிராப்ஸுக்கும் எல்லா விதமான விவசாய பயிர் பொருட்களுக்கும் அது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது இது வரைக்கும் கொடுக்கல. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை பத்தி இது வரைக்கும் பேசல. லீகலா அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சட்டங்களை இல்லை இவங்க தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இது தரவே படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது ஃபார்மர்ஸுடைய கடன்கள் நிறைய வாங்கியிருக்காங்க, அதுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதையும் உத்தரவாதம் தந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒண்ணுமே அதுல நடக்கல. மூணாவது பாத்தீங்கன்னா பென்ஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள்லாம் இருந்து அது முடியுமா முடியாத முடியும் ஏதோ சொல்லிட்டு வந்தாங்களே ஒழிய அது முடியும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் எந்த அளவிற்கு நாம அது ஃபார்முலேட் பண்ணலாம், வி வில் டிஸ்கஸ் நெகோஷியேட் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுவும் வரல. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது திரு எம்.எஸ். சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட் அது என்ன சொல்றதுன்னா C2 அப்படிங்கிறது அதாவது C2 + 50 அதுதான் அவனுடைய ரெக்கமெண்டேஷன்.
அப்படி C250 என்ன காஸ்ட், அதாவது இன்புட்ஸ் காஸ்ட், அது இந்த பயிரை உற்பத்தி செய்வதற்கான அதற்கான செலவீனங்கள், உற்பத்தி செலவு எவ்வளவு, அது அடுத்தது அந்த லேண்டை வந்து லீஸ் மாதிரி எடுத்து செலவு பண்றாங்கன்னா அதுக்கு லீஸ் ரெண்டல் கொடுக்கணும், அதையும் நீங்க எடுத்துக்கணும். மூணாவது பயிர் கடன்கள், மெஷினரி வாங்கினது, இதற்கெல்லாம் வந்து கடன்கள் வாங்கியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் இணைத்து பிளஸ் 50%, அதற்கு மேல இந்த C2 அப்படிங்கிறது இந்த நான் சொன்ன மாதிரி காஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெண்ட், இதை எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு 50% அடிஷனலா கொடுக்குறேன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது டாக்டர் MS சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட். அதையும் சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன சார் அர்த்தம்? எத்தனை நாள்? ஆனா அது சாத்தியமா? முக்கியமாக நீங்க நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதை செயல்படுத்துவது என்பது அரசு கஜானாவை காலியாக்கிடும் அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. எப்படி அரசு அதை ஏத்துக்கும்? அதாவது அப்ப நீங்க ஏன் எதுக்காக ஒரு சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டே கொடுக்கணும்னு சொன்னீங்க? அப்ப ஏமாத்து வேலையா நீங்க பண்ணீங்க? ஸோ யுவர் இன்டென்ஷன் இஸ் நாட் இம்ப்ளிமெண்ட்னா அப்பாயிண்ட் அ கமிஷன் ஆர் செட்டப் அ கமிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஏமாத்து வேலை தானே அது. ரெண்டாவதாக நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸுங்கிறது ரொம்ப அவசியம். அதை தாண்டி ஒரு ரீசனபிள் ஒரு இன்கம் அக்ரிகல்ச்சருக்கு வரவே இல்லைன்னா அப்ப எப்படி சார் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும்? விவசாயம் வந்து உதாரணமா சொல்றேன் மிஸ்டர் நிஜாந்தன், இந்த வருஷம் நம்ம விவசாய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8%. இது வந்து 4%, நார்மலா 4க்கு மேல இருக்கும். இதோட 1.8% தான் இருக்கு. இது வந்து ரொம்ப டேஞ்சர் சிக்னல். அப்ப நீங்க விவசாயிகளை கண்டுக்காம விட்டீங்கன்னா, நான் வந்து சர்வீஸ் செக்டரை பார்ப்பேன், மேனுஃபேக்சரிங் செக்டரை பார்ப்பேன், வயிற்றுக்கு சோறிட வேண்டும்னு சோத்துக்கு வழிபடலைன்னா அந்த விவசாயிகளை நீங்க புறந்தள்ளிட்டீங்கன்னா, இதுதான் அடிப்படையாக கேள்வி. எந்த நாடுமே ஒரு விவசாயிகளை கவனிக்காம இருந்ததுன்னா பொருளாதார ரீதியாக அதுக்கு மிகப்பெரிய சரிவுகள் தான் ஏற்படும். ஆகவே நீங்க இது முடியுமா முடியாதான்னு கேக்குறீங்களா? டெஃபினட்டா நீங்க வந்து ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு தி ஃபார்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதனால நீங்க வந்து MS சுவாமிநாதன் கமிஷன் ஒன்று போட்டுட்டு அதுவே வந்து ஒரு வெறும் போலியான ஒண்ணு மாதிரி ஆக்கிறதுக்கு எப்படி சார் அது ஏத்துக்க முடியும்? ஆனா தேர்தல் நெருங்குகிற சமயத்துல விவசாயிகள் இந்த போராட்டம் நடத்துவது, டெல்லி நோக்கி டெல்லி சலோ அப்படி என்ற டிராக்டர்களை அடித்து போறது, இதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்துல அதிர்வலை ஏற்படுத்தணும், அந்த பகுதியில இருக்கின்ற வாக்காளர் மனநிலையை மாத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நீங்க இன்னும் இந்த விதமா யோசிங்க. 2011 இந்த பிரச்சனைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இன்னைக்கு என்ன சார் நாள்? 2021, 2022, 23 இது எல்லாத்தையும் அப்படியே கடப்புல போட்டீங்கன்னா அப்ப விவசாயிகள் எப்ப பண்ணுவாங்க? டெஃபினட்டா பார்கெனிங் என்று வரும்பொழுது அது ரைட் டைம்ல தான் பார்கெயின் பண்ணி ஆகணும். அது வந்து ஒன்றும் அதுக்கு விடிமோட்சமே இருக்காது. அப்படிங்கிற சமயத்துல அரசாங்கத்தோட முட்டி மோதி பார்த்து ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஆகவே அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து இந்த விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மேலாம் கேஸ், அந்த கேசஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அதையும் நீங்க செய்யவே இல்லை. அப்ப வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? யூ டோன்ட் வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் தி MS சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட். யூ டோன்ட் கேர் அபவுட் தி கேசஸ் பீங் வித்ட்ரான். அதை பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை. டைம் ஆயிட்டு இருக்கு, 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து, 600 பேருக்கு மேல செத்துருக்கு. அவங்கள பத்தி ஒரு வருத்தம் கூட நீங்க தெரிவிக்கவே இல்லை. அப்படின்னா யுவர் இன்டென்ஷன் இஸ் டு நாட் டு ஹீட் டு தி டிமாண்ட்ஸ், ஜஸ்டிஃபைபிள் டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இப்படிதான் ஜெனரலா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆகவே காங்கிரஸ் தூண்டி விடுதா? காங்கிரஸ் இல்ல சார், இது வந்து அப்பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் சார். 200 யூனியன் அதுல வந்து சேர்ந்திருக்காங்க சார், ஒருத்தர் 2 பேர் இல்லை. நான் கேட்கிறேன் மிஸ்டர் நிஜந்தன், இந்த அவங்களெல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நிறுத்துறதுக்காக ஒரு பெரிய பேரிகேட்லாம் போடுறான், ஒரு சிமெண்ட் பேரிகேட்லாம் போட்டு அதை வந்து என்ன பெரிய பெரிய கம்பிகள் எல்லாம் போட்டு சுத்தி ஏதோ பயங்கரவாதிகள் போலவும் கொடுமையான ஒரு சிறை தண்டனை பெற்றுள்ளவர்கள் தப்பிச்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அந்த ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து ஆர்டர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வர வழி எல்லாத்தையும் தடுத்திருக்காங்க, டெல்லி செலவுக்கு நிறுத்திருக்காங்கன்னா அப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்ன? எப்படியா இருந்தாலும் இதை முடைக்கணும் அப்படிங்கிறது. டெஃபினட்டா இட் மே ஹேவ் சம் இம்பாக்ட் இன் தி கமிங் எலெக்ஷன்ஸ். அதாவது உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க,
அடுத்தது ஹரியானா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, பீகார் இருக்கு. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் டெஃபினெட்லி தே ஹேவ் டு ரிசார்ட் டு சம் கைண்ட் ஆஃப் அன் எஜுகேஷன். அது வந்து ஜஸ்டிஃபைபிள் எஜுகேஷன் ஃபார் அ ரீசனபிள் காஸ்ட். அதனால அதை ஒன்றும் நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. இந்த டிமாண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நியாயமானது. இந்த கமிஷன் எம்எஸ்பி கொடுக்க வேண்டியது, எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய இதெல்லாம் கடமைகள் சார் அதெல்லாம். ஆனா விவசாயிகளுடைய அந்த பிளாக், அந்த வாக்கு வங்கி, அந்த பகுதியில அது ரொம்ப சின்ன ஜன, அது வந்து பெரிய தேர்தல்ல மாற்றத்தை கொண்டு வர மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஓட் பேங்கா, ஒரு பெரிய வாக்கு வங்கியா இல்ல. நீங்க அப்ப ஏன் நீங்க சௌத்ரி சரண் சிங் திடீர்னு ஞானோதயம் வந்து அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறீங்க, பாரத் ரத்னா விருது எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். பேரன் ஓடி வந்துட்டாரு, அவருடைய பேரன் ஓடி வந்துட்டாரு பிஜேபி அணிக்கு. அவங்க எல்லாம் யாரு? அவங்களெல்லாம் ஜாட்ஸ், அவங்க எல்லாம் விவசாயிகள், பின்புலம் கொண்டவர் விவசாயிகள், அவங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக நிற்கின்றவர்கள். அவங்களோட ஓட்டெல்லாம் ஓணுங்கிறதா தானே நீங்க இந்த திடீர்னு, அதாவது 5 பேருக்கு ஒரே வருஷத்துல வந்து பாரத் ரத்னா கொடுத்தது. இப்ப எல்லாரும் எழுதுறாங்க பாரத் ரத்னாங்கிறது. இப்ப வந்து எலெக்ஷன் போது யாராருக்குலாம் சௌரியமா இருக்கும், அவங்களெல்லாம் செத்து போனவங்க, ரொம்ப வயசானவங்க, ரெடி டு ஹிட் த கிரேவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, அவங்கள மாதிரிலாம் பிடிச்சி அவங்களால பொலிட்டிக்கலி ஏதாவது அட்வான்டேஜ் கிடைக்கும்னா அவங்களெல்லாம் பாரத ரத்னா கொடுத்து விடுங்க. நிறைய செய்திகள் வந்து கொண்டுதானே இருக்கின்றன. அதெல்லாம் நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்க என்ன சரி, அது சரண் சிங் கொடுத்தது மூலம், அதன் மூலம் அவருடைய கம்யூனிட்டி, நீங்க சொன்ன மாதிரி ஜாட் கம்யூனிட்டி, அவங்கள தன்பகம் எடுத்துட்டாங்க. இதுல விவசாயிகள் என்ன ஒரு பெரிய டிவிஷனை கொண்டு வரும், என்ன பிரிவினை கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஜாட்ஸ் எல்லாம் யாரு? இவங்க அவங்க எல்லாம் விவசாயிகள் தானே. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார், இங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஜாட்ஸுக்கு நீங்க அவங்களுடைய ஓட்டெல்லாம் நாம கணிசனமா நாம் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாட்டுல நீங்க பாரத் ரத்னா சொன்னீங்க. இப்ப அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா போறது. நீங்க அதை பண்ணிட்டு என்ன செக்யூர்டு ஓட்ஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு எதிராக இது திரும்பி இருக்கின்றது. இப்ப இந்த ஓட்டெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த அந்த விவசாயிகளுடைய ஓட்டு, ஃபார்மர்ஸுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது போல இருக்கு அப்படிங்கிறது தானே யதார்த்தம். இன்னொன்னு நான் கேட்கறேன் சார், ஏன்னா ஜாட்ஸ் அவங்க எல்லாம் சந்தோஷப்படட்டும், சௌத்ரி சரண் சிங்க்கு பாரத் ரத்னா கொடுத்ததை பத்தி அதுல யாரும் அவர் குறையெல்லாம் சொல்லலன்னு வச்சுங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து காங்கிரஸ் எதிர்த்து போராடினவர், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1977 அந்த சமயத்தில் எலெக்ஷன் போது காங்கிரஸ் எதிராக ஒரு ஜனதா அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். அப்புறம் டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தவர். ஆனால் அதே காங்கிரஸோட கூட்டு வச்சு ஏக் தின் கா ராஜான்னு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா? அவர் வந்து he was opposed to Congress, but he joined hands with the Congress to be in power as ஒரு unconditional support has been given by இந்திரா காந்தி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நாடாளுமன்றத்தை சந்திக்காத பிரதமர் அல்லவா? யாருங்க? நாடாளுமன்றத்தை சந்திக்காத பிரதமர் அல்லவா? ஏக் தின் கா ராஜா. அது ஓட்டு வரப்போறேன்னு சொன்னா அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அவர். அதுக்காக நான் சொல்றேன்னா, அவருடைய இன்டென்ஷன், அவர் வந்து ஏதோ பெரிய தியாகம் அப்படி இப்படின்னு, அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விவசாயிகளுக்கு சார்பாக அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் பாரத் ரத்னா கொடுத்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவிற்கு பெரிய என்ன பெரிய சாதனை புரிஞ்சுட்டார். அப்படின்னா ஜாட் கம்யூனிட்டியை பிஜேபி இருந்து பிரிக்கணும், விவசாயிகள் அதிகமா இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஜாட் கம்யூனிட்டியை பிஜேபி இருந்து ஐசோலேட் பண்ணணும், பிரிச்சிடணும். அதே மாதிரி சீக்கியர்களையும், அவர்கள் நிறைய விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் பிஜேபி இருந்து பிரிச்சிடணும். அந்த இடத்துல ஆம் ஆத்மி இருக்கு, காங்கிரஸும் ஒரு பெரிய வாய்ஸ் இருக்கு, நல்ல குரல் இருக்கு, அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இந்த ஒரு நீண்டகால திட்டத்தை இப்ப செயல்படுத்தி தேர்தல் சமயத்துல பிஜேபி மேல வெறுப்பை கொண்டு வர வச்சு அங்கே ஒரு பெரிய ஸ்வீப் வந்துடக்கூடாது, பிஜேபி வெற்றி கிட்டத்தட்ட நிச்சயமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிற சமயத்துல அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது தானே நோக்கமா தெரியுது சார். நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி இதெல்லாம் செய்யலாம். ஜாட் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சௌத்ரி சரண் சிங் அவர் வந்து காங்கிரஸை எதிர்த்து போராடியவர். அவர் வந்து கடைசியில காங்கிரஸோட ஜாயின் பண்ணிட்டு இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனவர். அவருக்கெல்லாம் நீங்க வந்து கூப்பிட்டு
செத்து போனவருக்கு பல காலகட்டத்துக்கு பிறகு நீங்க வந்து கொடுக்கலாம். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபென்டாஸ்டிக். அது வந்து பெரிய சாணக்கிய தனம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை போற்றி புகழ்வீர்கள். ஆனா அதே சமயத்தில் நியாயமான ஒரு போராட்டத்திற்கு கலர் என்ன கொடுக்குறீங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு காரணமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி சேர்றதுக்கு முடியும்? 3 வருஷம் ஒண்ணுமே கண்டுக்காம விட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இன்னும் நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த கொச்சைப்படுத்துற மாதிரி ரொம்ப கேவலமாக செய்யற மாதிரி ட்ரோன்ஸ் அது மூலமாக டியர் கேஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னா எப்படி சார் அது முடியும்? சொல்லுங்க. இதெல்லாம் நியாயமான ஒரு போராட்டத்தை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் வழியா? டியர் கேஸ் ஒரு தலைநகரை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள், பாதுகாப்பு குறைபாடு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பாதைகள் எல்லாம் ஆணிகள் இருக்கு, பாதைகள்லாம் முள் தடுப்பு வேலிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து தலைநகர் அமைதியா இருக்கணும். அங்க இருக்க மக்கள் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தி அவர்கள் அசௌகரியம் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படித்தானே அரசாங்கம் நினைக்குது. சார் இதெல்லாம் இது வந்தா என்ன? அந்த அங்கே வந்து போராட்டம் நம்ம ஊர் விவசாயிகள்லாம் அங்க போய் கிட்டத்தட்ட அரை நிர்வாணத்தெல்லாம் போராட்டமா நடத்தலையா என்ன? இதே பாராளுமன்றம் நடக்கும் பொழுது ஐயா கண்ணு போன்றவர்கள் அதெல்லாம் நடத்தலையா என்ன? அவங்க என்ன எல்லாரும் கையில துப்பாக்கியும் தோட்டம் வச்சுட்டா நின்றுட்டாங்க. அவங்க என்ன தீவிரவாதிகள் என்ன? நீங்க வந்து நம்ம வயதுக்கு சோறு கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த ஜாயிண்ட்ஸ் இந்த விவசாயிகள் அவங்களாம் நமக்கு அரிசியும் கோதுமையும் நமக்கு கொடுக்கின்றவர்கள். அதெல்லாம் இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது யோசிக்காம அவங்கள வந்து ஒரு பெரிய தீவிரவாதி போலவும் தேச விரோதிகள் போலவும் சித்தரிச்சு அவங்கள தடுத்து நிறுத்துறதுங்கிறது வந்தா என்ன? லெட் தம் கம் டு டெல்லி. நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுல கடந்த முறையே அந்த போராட்டங்களை ஒடுக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி 2020 அந்த கொரோனா காலம் முடிந்த பிறகு வரும் பொழுது 2021 குடியரசு தினம் அந்த சமயத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் நகரத்துக்குள்ளேயே, டெல்லி நகரத்துக்குள்ளே. அப்ப ஏதாவது பெரிய போராட்டம் வந்து டிராக்டர்ஸ் எல்லாம் ஓட்டுன்னு வந்தாங்க. அங்கே எங்கேயும் டெல்லி முழுவதும் டிராக்டர் மூலமாக அங்கே எங்கேயும் பயணித்து கொண்டிருந்தார்கள், இல்லைன்னு சொல்லல. அதனால ஆனா அவங்க வந்து அது நீங்க அந்த டிராக்டர்ங்கிறதே ஒரு டேங்க் மாதிரி வச்சுட்டு ஏதாவது பெரிய சண்டை போடுறதா வந்திருக்காங்களா? அப்படியே கைப்பற்றி விடுவார்கள்னா ஏதாவது சண்டையா அல்லது டெல்லி வீழ்ந்தது விவசாயிகளிடம் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்களா? இதெல்லாம் வந்து அதீதமான கற்பனைகளா? அது நீங்க வந்து அவங்களோட உட்கார் அப்ப நீங்க யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். ஏன் சார் நீங்க வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு நீங்க ஒத்துட்டீங்க? ஏன் சார் MS சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்னு ஒண்ணு நீங்க கொடுக்க சொன்னீங்க? நாங்க உங்க மேல இருக்கிற கேசஸ் வித்ட்ரா பண்ண ப்ராமிஸ் பண்ண ஏன் சார்? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா உடனே நோ அவங்கள அரசாங்கம் அப்படிதான் சொல்லும், அதெல்லாம் சில சமயத்துல பிராக்டிகலா முடியாததா இருக்கும் அப்படின்னா என்ன முடியாது? மழை இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி அதை செய்யணும். அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு அவர்கள் தீவிரவாதிகள், அதாவது பயங்கரவாதிகள், தேச விரோதிகள் மாதிரி அவங்கள கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது இது வந்து ரொம்ப தவறானது. இவர்கள் தான் இந்த தேச பாதுகாவலர்கள். அவங்கெல்லாம் டெல்லிக்குள்ள வந்துட்டாங்கன்னா தேச விரோதிகள், அவங்கெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க டெல்லி. அது தலையணை விழுந்தது, அதனால இந்தியாவே விழுதுன்னு ஏதாவது நாளைக்கு ஹெட்லைன்ஸ் வர போறதா என்ன? தேர்தல் பாதிக்குமா? நீங்க ஒரு தேர்தல் பாதிக்கலாம், என்னால இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஐ கான்ட் சே. ஏன்னா உத்தரப்பிரதேச டெஃபினட்டா 70 இடத்துக்கு மேல நாங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அதனால டெஃபினட்டா கோபமுற்ற அந்த ஃபார்மர்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பல இடங்கள்ல அவங்களுக்கு தோல்விகள். டெஃபினட்டா பஞ்சாப்ல போன தடவை அடி வாங்கினதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஹரியானாலையும் அது அடி வாங்கத்தான் போகின்றது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப அது பழைய நினைவுகள்லாம் தூண்டி விட்டாங்க, ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் இவங்களை நமக்கு நியாயமே கிடைக்காதபடி செய்துட்டாங்க அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் இருக்க போகுது. ஸோ ஹரியானா அண்ட் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ் ஆல்சோ மே பி அஃபெக்டட். அப்புறம் உத்தரப்பிரதேஷ் சம் ஏரியாஸ் மே பி அஃபெக்டட். ஸோ இஸ் அ கேஸ் வித் பீகார். அதனால இந்த மாதிரி முக்கியமான பகுதிகள்லாம் ஒரு அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை மாதிரி ஜெயிச்சிருவாங்க, 303 வருமானா அதை விட குறையத்தான் போறது. இந்த தடவை இன்னும் நிறைய சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நல்லபடியா அவங்கள டீல் பண்ணி சுமூகமான ஒரு முடிவு எட்டிட்டாங்கன்னா தட் இஸ் பெட்டர் ஃபார் பிஜேபி. ஏன் நீங்க அப்படி எடுத்துக்கூடாது? பாசிட்டிவா ஏன் நினைக்கக்கூடாது? தே ஆர் வின்னிங் ஓவர் த ஃபார்மர்ஸ் பை அக்செப்டிங் தி ஜஸ்டிஃபையபிள் டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத ஏன் எடுத்துக்கூடாது? அது அவங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜா தானே இருக்கும். ஒன்று நெகட்டிவாவே ஏன் யோஜனை பண்ணும்?
ஆனா இன்னைக்கு மோடியுடைய பாப்புலாரிட்டி, அவருடைய பிரபலியம் என்பது மிக பெரிய அளவுக்கு இருக்கிறது. முக்கியமாக ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு அவருடைய ஆம், செல்வாக்கு என்பது உச்சத்துக்கு போய்விட்டது. அதே மாதிரி இப்போ போய் போயிட்டு அமீரகத்துல அவர் கோயில் ஒண்ணு திறந்து வச்சிருக்கிறாரு. இதன் மூலம் நம் நாட்டு மக்களையே நான் தான் ஒரு கடவுள் போல் நினைப்பதாக அப்படி எல்லாம் சொல்றாரு. இப்படி பார்க்கும் பொழுது இந்துக்களை ஒன்றிணைப்பதற்கான அத்தனை வழிமுறைகள் செய்து மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பெறுவதற்கான பாதையை ரொம்ப திடமா வகுத்துட்டாங்கல்ல. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் சார். அவருக்கு கோயில்ல இன்ஃபேக்ட் வந்து கோயில் அவங்க கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் வந்தது, ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஜட்ஜ்மெண்ட் படி அந்த கோயிலை கட்டுறதுக்கு உரிமை உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாற்ற, அரசியலா மாற்றக்கூடாது. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. நான் வந்து ரொம்ப தீவிரமான ஆன்மீகவாதி. ஆனால் அரசியலையும் அதையும் கலக்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த அமீரகத்துல போய் அபுதாபியா அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க கட்டியிருக்காங்க. இவர் போய் அதுல திறந்து வைக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த மைலேஜ் கிடைக்கணும்னு பாக்குறாங்க. அது டிவிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன் இஸ் குவைட் டேஞ்சரஸ் சார். எவ்வளோ நாம பார்த்தாச்சு உலகத்துல இந்த மாதிரி தற்காலிக பெனிஃபிட்ஸ் எல்லாம். ஏன் யுஎஸ்எஸ்ஆர் இல்லாததான்? நீங்க எல்லாம் போயிருக்க மாட்டீங்க. யுஎஸ்எஸ்ஆர் ஒன்னா இருந்த யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் போது நான் போயிருக்கேன். அதுக்கு சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். அது கிர்கிஸ்தானா இருக்கலாம், கசகஸ்தானா இருக்கலாம், உஸ்பெகிஸ்தானா இருக்கலாம், அல்லது இந்த ஜார்ஜியா போன்ற நாடுகளாக இருக்கலாம். அல்லது இப்ப சண்டை நடந்துட்டு இருக்க ரஷ்யா, உக்ரைன் அங்கெல்லாம் நான் போயிருக்கேன். தனித்தனி நாடுகளா போயிருக்கேன். அதனால நீங்க எல்லாமே பர்மனன்ட் நினைச்சுக்காதீங்க. ஏதோ இன்னைக்கு வந்து இந்த ராமர் கோயில் கட்டிட்டோம், அங்க அமீரகத்துல ஒரு கோயில் கட்டிருக்கேன், அது நான் திறப்புழாக்கு நான் போய் கலந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் திறப்புழா செய்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பேசுறதுனா இது வந்து தற்காலிகமாக கொடுக்கலாம். ஆனா மக்களை வந்து மதத்தின் பெயராக நீங்க பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சியை செய்தீர்கள் என்றால் that is not going to give you the long lasting benefit at all for the party. So இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மதத்தின் பெயரால் நீங்க வந்து நாட்டை பிளவுபடுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் பீயிங் கன்ஃபரண்டட் பை த கண்ட்ரி அது வரவே வராது சார். நிச்சயமா வராது. ஆகவே இது தற்காலிகமா இந்த ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் நேரு அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் போன பிறகு இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி ஒரு 2.5 வருஷத்துக்கு தான் இல்லாம இருந்தாங்க. மற்றபடி ஷி வாஸ் பிரைம் மினிஸ்டர் டில் தி டைம் ஷி வாஸ் மர்டர்ட். அதனால எதுவுமே நிரந்தரமே கிடையாது. ஒரு நீங்க அரசியல் ஆன்மீகம் ரெண்டும் கலக்கட்டினால அதனால நான் அதை பத்தி நீங்க கடந்து கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு சொல்றேன். இதுல மகாபாரதத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். யக்ஷன் யுதிஷ்டர்கிட்ட கேள்வி கேட்கிறான், எது உனக்கு ஆச்சரியமானது அப்படிங்கிறான். என் ஏதாப்புல ஏது வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், இப்படி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா நான் வந்து எப்பவுமே சாஸ்வதமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்க. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமானது. அது மாதிரி பிஜேபி தான் எப்ப போய் ஆட்சி பண்ண போறாங்களான்னு, நம்ம முன்னாடி இந்த ஆட்சிக்காரங்க இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஜனதாங்கிற பார்ட்டி இருந்தது, அது போயாச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கர்நாடகா தேவேகவுடெல்லாம் கூட பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டாரு. அதெல்லாம் போயிடுது. ஆகவே இது ஏதோ பிஜேபி பர்மனண்டா அப்படியே இருக்க போதுன்னு நினைச்சுக்கொண்டேன். இந்த மாதிரி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினால நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதலை உண்டாக்கிட்டு பிறகு அந்த ஆட்சி விட்டு போவது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது நல்லதே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய. ஆனா பிரதமர் கோயிலை திறப்பதன் மூலம் மக்களின் மனங்களை கவர்கிறார். சரியா தவிர சார்? அதான் சொன்னேன் சார், இதெல்லாம் தேவையில்லை சார். அதுக்கு நீங்க போய் வாழ்த்து செய்தி சொன்னா போறோம் சார். வாழ்த்து பிரைம் மினிஸ்டர் ஏன் அங்க திறக்கிறாங்களா வாழ்த்து செய்தி போறோம். அங்க மிக்க மகிழ்ச்சி, அயோத்தியால ராமருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது, அதற்கு திறப்பு விழா நடக்கிறது, அதனுடைய என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா வித அருளும் ராமபிரான் நமக்கு கொடுப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லைன். அதே மாதிரி அங்க இருக்குன்னா ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கோம், மிக மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இன்புற்று இருப்பதே என்று வேறொன்று அறியேன் பராபரமேன்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சௌக்கியமா இருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, ஒன்றாயிருங்கள், உயர்வினை எண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து சொன்னா போறோம். இதுக்கு நானே போய் நிற்பேன், நான் வந்து ஹாரதி காமிப்பேன், நானே வந்து திறந்து வைப்பேன், நானே அந்த கண் திறக்கிற அந்த வைபவத்திலையும் கலந்து கொள்ளுவேன்.
நானே அங்க வந்து பூஜாரியா இருப்பேன். ஏன் சார் இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? எது நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாட்ட மென்மேல உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எதுக்காக நாம இதை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்துக்களை ஒற்றுமையாக்குறதுன்னா, இந்துக்கள் நம்ம இவர் திலகர் சொன்ன மாதிரி இந்துக்கள் ஒற்றுமையாவும் இருப்பாங்க. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவங்க பிரிஞ்சு போனாலும் போயிடுவாங்க. அது அது நேரத்து டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஆனா மக்களை கவர்வதற்காக, அவர்களை வசீகரிப்பதற்காக பிரதமர் மோடி கோவில் அரசியலும் கையில் எடுக்கிறார். தவறு இல்லை தானே? நான் தவறுதான் சொல்றேன் சார். எதுக்கு? ஆன்மீகம் வேறு, அரசியல் என்பது வேறு. இதையும் அதையும் மிங்கிள் பண்ணாதீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு இறை பக்தி உண்டு. ஆனால் அது பொது வாழ்க்கையில அதை வந்து நான் கொண்டு நிறுத்துவது என்பது தவறு. நம்முடைய பொது வாழ்க்கை என்பது பொதுமக்களுடைய நன்மைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், இதை சரி பண்றதுக்கு தான் நம்முடைய முயற்சிகள் இருக்குமே அல்லாமல் அதை தாண்டி நான் வந்து அந்த கோயிலை திறப்பேன், இந்த கோயிலை திறப்பேன், எல்லாத்துக்கும் நானே போய் ஆரத்தி எடுப்பேன், மங்கள ஆரத்தி சொல்லி அந்த பூஜைகள்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றுதே நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பெரிய கோயிலை கட்டினாங்கன்னா அது திறந்து வைக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வர சொல்றது கூட ஆயிடுமோன்னு நான் கவலைப்படுறேன். இதெல்லாம் ஒரு அதீதமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. இது சார் நாட் இன் குட் டேஸ்ட். இறுதியாக நீங்க ஒரு பொருளாதார நிபுணர்ங்கிறதுனால பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில் ரொம்ப கவுந்துருச்சு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்டா பார்க்கும் பொழுது பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கு, 2020க்கு முன்னாளுடைய ஒப்பிடும் போது இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நாடு செழிப்பா தான் இருக்கா சார்? நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் சார். 2004 அல்ல 2005 நீங்க வேற ஒரு தொலைக்காட்சியெல்லாம் இருக்கும்போது அப்ப நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பத்தி நான் பேசியிருக்கேன். அப்ப 2004 தான் இஃப் ஐ எம் ரைட். அந்த சமயத்துல பொருளாதாரம் சர்வீஸ் செக்டார் ரொம்ப நல்லா வந்தது, மேனுஃபேக்சரிங் செக்டாரும் பெட்டரா இருந்தது. ஆனால் விவசாயம் குறைஞ்சு போச்சு. அப்ப எல்லாரும் என்ன எழுதினாங்கன்னா, விவசாயம் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற நிலைமை தான் 1.8 அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருந்தது. அப்ப விவசாய வளர்ச்சி இல்லைன்னா கூட நம்ம நாடு வந்து விவசாயத்தையே நம்பி இருக்கிற நாடு இல்ல, மற்ற தொழில்துறையிலையும் சர்வீஸ் செக்டார்லையும் நம்ம ஜம்முன்னு வந்துட்டோம். அதனால நம்ம நாடு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சங்கடப்பட்டு உட்காந்துருந்தோம். அந்த அப்புறம் விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். போன வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4%. இன்ஃபேக்ட் இந்த கோவிட் சமயத்துல நம்ம காப்பாத்தின பொருளாதாரத்தை காப்பாத்துற இந்த விவசாயம் தான் சார். இன்னைக்கு இந்த விவசாயம் நல்லா இருக்கா? நான் கேட்கிறேன். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் நீங்க அதாவது 2014 நம்முடைய பொருளாதாரம் என்பது $2 trillion. அது இப்ப $3.6 trillion ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா 2007 1 ட்ரில்லியன் இருந்தது, 2014 2 ட்ரில்லியன் ஆச்சு. 2014 இருந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்ப டபுள் ஆயிருக்கணுமா வேண்டாமா? அந்த 2ங்கிறது 4 ஆயிருக்கணுமா? இன்னும் ஆகவே இல்லையே. அது இன்னைக்கு 3.6. அதுவும் வந்து நாமினல் ஜிடிபி தான், ரியல் கிடையாது. ரியல்னா இன்னும் $3 trillion தான் இருக்கு. அண்ட் டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றது போல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப மோசமாக கோவிட் சமயத்தில் விழுந்தது. அதுக்கு மேல வருதுன்னா அதை வச்சு கம்பேரிசன் தான். அதாவது முதல்ல ஒரு 1ல இருந்து 3னா 2 படி அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப மைனஸ்ல போயிடுற அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுல இருந்து அவர் ரொம்ப ஏறிட்டோம்னு ரொம்ப குதிச்சுட்டு இருந்தா. திஸ் இஸ் நாட், ஐ மீன் அவர் கண்ட்ரிஸ் எக்கானமி இஸ் a K-shaped economy சார். ஒரு சில செக்டார்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கு, ஒரு சில செக்டார்ஸ், பல செக்டார்ஸ் நல்லாவே இல்லை. இன்னொரு ஆசிட் டெஸ்ட் இந்த சரியா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா 40% மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. ஆகவே ஆர்வி வெரி ஹாப்பி. பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது $2,500 தான். இதெல்லாம் தனி மனித வருமானத்துல நீங்க பாத்தீங்கன்னா 120 இண்டெக்ஸ் அதை தாண்டி அதுக்கும் கீழே இருந்து உட்காந்துருக்கோம். So how can we claim we are all super duper economy? சரி சரி சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கள் குறிப்பிக்காக டாக்டர் ராமசுப்ரமணியன் மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.